வணக்கம் அலை வெல்கம் யூ ஆல் டு என்ன ஆச்சு தெரியுமா. நான் முகிலன். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார்ல, அவர் வந்து மிகவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காருங்க. சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டெல்லியோட சிஎம்னு தெரிஞ்சுக்கோங்க. அவர் டெல்லியோட சிஎம் மட்டும் இல்லைங்க, அவர் ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்குல்ல, அந்த ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய லீடரும் இவர் தான், ஃபவுண்டரும் இவர் தான். இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி எந்தெந்த ஸ்டேட்டில் இப்போ பவரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி அண்ட் பஞ்சாபுங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்டில் தான் இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி இன்னைக்கு பவர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் இப்போ என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கரன்சி இருக்குல்ல, அந்த இந்தியன் கரன்சியில் நம்ம காட்ஸோடைய ஃபோட்டோவை போடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எந்தெந்த காட்ஸோடைய ஃபோட்டோ முகிலன் அவர் போட சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ட் கணேஷையும் லார்ட் மகாலட்சுமியும், காடஸ் மகாலட்சுமியையும் இந்த கரன்சியில் போடணும்னு சொல்றாரு. ஏன்னா பேசிக்கலி இந்தியன் மித்தாலஜி படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மணி அப்படின்னு சொன்னாலே நம்ம உடனே லக்ஷ்மி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ விநாயகர் வந்து என்ன பண்ணுவார், இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தள்ளி வைப்பார். ஸோ இந்த ரெண்டு கடவுளையும் தான் இவர் இந்தியன் கரன்சியில் போட சொல்றாரு. இவர் யார்கிட்ட இந்த விஷயத்தை அப்பீல் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி கிட்ட தான் இவர் சொல்றாரு. சரி, ஏன் இவர் திடீர்னு இப்படி வந்து கரன்சியில் நம்ம காடோட போட்டோவை போட சொல்றாரு, இப்படி காடோட போட்டோவை கரன்சியில் போட்டால் என்ன ஆகும்னு இவர் சொல்றாரு. இவர் இப்படி சொல்லும்போது இந்தோனேஷியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியோடைய எக்ஸாம்பிளையும் எடுக்கிறாருங்க. அந்த எக்ஸாம்பிளை அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் சடனாக யூஸ் பண்றாரு, இது எல்லாத்தையுமே தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்க நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க, நிறைய கத்துக்க போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா இஸ்ரோ வந்து பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த வரிசையில் இன்னொரு ராக்கெட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த ராக்கெட் பேரு என்ஜிஎல்வி. எல்வி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள். பட் அந்த என்ஜி அப்படின்னா என்ன, இதுதான் இன்னைக்கான கேள்வி. ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஜெனரேஷனா, ஆப்ஷன் பி நெக்ஸஸ் காமாவா, ஆப்ஷன் சி நெசசரி கைட்லைன்ஸ் லான்ச் வெஹிக்கிளா, இல்ல ஆப்ஷன் டி நியூ ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிளா. இந்த நாலுல எது சரியான பதில்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். சரியான பதிலுக்கு நானும் ஆஸ் யூஷுவல் ஒரு ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருவேன். மற்றபடி வீடியோவோட எண்ட்லையுமே இந்த விஷயத்தை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேங்க. சரி, மறுபடியும் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்டருக்கே வருவோம். அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்களேன். केंद्र सरकार से प्रधानमंत्री जी से अपील है, भारतीय करेंसी के ऊपर एक तरफ गांधी जी की तस्वीर है, वो वैसे ही रहनी चाहिए, लेकिन दूसरी तरफ श्री गणेश जी की और श्री लक्ष्मी जी की तस्वीर भारतीय करेंसी के ऊपर लगाई जाए. अपनी अर्थव्यवस्था को सुधारने के लिए, भारत को आगे तरक्की देने के लिए बहुत सारे एफर्ट्स की जरूरत है, लेकिन उसके साथ साथ देवी देवताओं के आशीर्वाद की भी जरूरत है. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் பேசிக்கலி யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து ஹிந்திங்க. அந்த ஹிந்தியில் அவர் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்தியாவில் கோவிட்-19 வந்ததுனால பயங்கரமாக அடி வாங்குது இந்தியாவோட எக்கானமி. நம்ம எல்லாருமே இப்போ இந்தியாவை ஒரு டெவலப்டு நேஷன் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதையே தான் பிரைம் மினிஸ்டர் மோடியும் சொல்றாரு. மோடி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2047க்குள்ள இந்தியாவை நம்ம டெவலப்டு கண்ட்ரீஸ் லிஸ்ட்டில் கொண்டு போயிடணும். ஏன்னா இன்னைக்கும் 75 வருஷம் இண்டிபெண்டன்ஸ் ஆகி ஆனால் இன்னைக்குமே இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா தான் இருக்கு. ஸோ டெவலப்டு நேஷனை நம்ம 2047க்குள்ள கொண்டு போயிடணும்னு மோடியும் சொல்றாரு. இதே தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்றாரு. பட் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, இதை பண்றதுக்கு நமக்கு நிறைய எஃபர்ட்ஸ் தேவைப்படும். அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் போடும்போது நமக்கு காட், சாமியோட துணை இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைபை மக்கள் மத்தியில் கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் புஷ்ஷை நம்ம கொடுக்கும். ஸோ நமக்கு காடோடைய ஆசீர்வாதமும் வேணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கரன்சி நோட்ஸ்ல காடோடைய போட்டோவெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு. சரி, அப்ப காட் போட்டோ எல்லாம் போட்டா மகாத்மா காந்தி போட்டோவை ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்னா, நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க, காந்தி போட்டோவும் இருக்கட்டும் அவர் சொல்றாரு. இந்த நோட்டுக்கு பின்னாடி நம்ம போடுவோம் தெரியுமா, யானை போட்டோ, புலி போட்டோ, ரினோசரஸ் போட்டோ, இந்த போட்டோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக தான் இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடங்கள் எல்லாம் பிள்ளையார் போட்டோவையும் லக்ஷ்மி அம்மாவோட போட்டோவையும் போடுங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ சொல்லிட்டு இருக்காரு. சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்தியாவுடைய growth ரேட்டை எக்கனாமிக்கலி அனலைஸ் பண்ணணும். இன்னைக்கு IMF இருக்குல்ல, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அவங்க 2023ல எல்லா கண்ட்ரீஸும் எவ்வளோ க்ரோ ஆவாங்கன்னு சொல்லி ஒரு growth forecast ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த growth forecast நீங்க பாருங்களேன், US வந்து ஜஸ்ட் 1% தான் க்ரோ ஆகும்னு சொல்றாங்க. ஜெர்மனி -0.3%, அவங்க க்ரோ ஆக மாட்டாங்க, இருக்கிறது இழந்துருவாங்கன்னு சொல்றாங்க. பட் இந்தியாவோட growth percentage நீங்க பார்த்தா தெரியும் 6.1%. பயங்கர இம்ப்ரெசிவான growth ரெக்கார்ட் IMF சொல்லியிருக்கேன். இந்தியா அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த டேட்டாவை கொடுக்கிறது ஒரு வேர்ல்டு பாடின்னு தெரிஞ்சுக்கோங்க. சைனா 4.4% க்ரோ ஆவாங்கன்னு சொல்றாங்க. சவுதி அரேபியா
3.7. ஸோ இந்த லிஸ்ட்ல எந்த ஒரு கண்ட்ரியுமே இந்தியா பக்கத்தில், அதாவது 5% கூட தாண்டல. ஆனால் இந்தியா இந்த இடத்துல 6% தாண்டி க்ரோ ஆகும்னு சொல்றாங்க. இவ்வளோ நல்ல ரெக்கார்ட் இந்தியாவுக்கு இன்னைக்கு இருந்தாலும் நம்மளுடைய ரெக்வயர்மெண்ட், அதாவது நம்மளுடைய டார்கெட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தெரிஞ்சுக்கோங்க. 2047க்குள்ள நம்ம டெவலப்டு கண்ட்ரி ஆகணும்னா நம்மளுடைய எக்கானமி இப்போ இருக்கிறத விட 4-5 மடங்கு பெருசாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நம்ம வந்து இன்னைக்கு அட்லீஸ்ட் 9ல-இருந்து 10% growth ரேட்ல டெவலப் ஆகிட்டு இருக்கணும். 6% வேர்ல்டுலேயே எல்லாத்தோட அதிகமாக இருந்தாலும், வேர்ல்டுலேயே இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரியாக இருந்தாலும் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் 6% தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தான் கேஜ்ரிவால் இப்போ என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சா, நமக்கு ஒரு காட் புஷ் கிடைச்சா, கரன்சியில் சாமிலாம் இருந்தா இது இன்னும் ஒரு ஹெல்ப் நமக்கு கொடுக்கும்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு அவருடைய லாஜிக்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லாஜிக்கை பேக் பண்றதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு அவர் ஒரு கண்ட்ரியோடைய எக்ஸாம்பிளையும் எடுக்கிறாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தோனேஷியான்ற கண்ட்ரியோடைய எக்ஸாம்பிள் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இடத்துல எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க பாருங்க. इंडोनेशिया एक मुस्लिम कंट्री है. 85% से ज़्यादा उनकी आबादी मुस्लिम है. 2% से कम हिंदू हैं वहाँ पे. लेकिन उन्होंने भी अपने नोट के ऊपर गणेश जी की तस्वीर छापी. ஸோ எகேன் அவர் ஹிந்தியில் தாங்க பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு தமிழில் சொல்றேன். பட் இந்தோனேஷியா அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு டெம்பிள் தெரியும், பார்த்திருக்கீங்களா? எப்பயுமே இந்தோனேஷியால இந்த போட்டோ தான் வரும். இது ஒரு சிவன் கோவில்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இது பேரு புரா உலுன் தனு பெரதான். ஷார்ட்ல சொல்லணும்னா புரா பெரதான் அப்படின்னு அவங்க மக்கள் சொல்லுவாங்க. இந்த புரா பெரதான் அவங்க கரன்சியில் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய 20,000 இந்தோனேஷியன் ரூபாயால விநாயகர் போட்டோ போட்டிருக்காங்க. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 50,000 இந்தோனேஷியன் ரூபாயால புரா பெரத்தானுடைய போட்டோவும் இருக்கு. ஸோ இவ்வளோ ஹிந்துயிசம்க்கு, இவ்வளோ ஹிந்து காட்ஸ்க்கு, இந்தியன் கல்ச்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற இந்த இந்தோனேஷியன் கண்ட்ரி ஒரு ஹிந்து கண்ட்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த இந்தோனேஷியா அப்படின்றது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் முஸ்லிம் கண்ட்ரின்னு தெரிஞ்சுக்கோங்க. சவுதி அரேபியா, யுஏஇலாம் கிடையாது. இந்தோனேஷியா தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் முஸ்லிம் கண்ட்ரி. இந்த இந்தோனேஷியாவில் 85% மக்கள் வந்து இஸ்லாமியத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய கண்ட்ரி தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கரன்சியில ஹிந்து காட்ஸோட போட்டோவை போடுறாங்க. அப்படின்னா 15% இந்த கண்ட்ரியில ஹிந்துஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த கண்ட்ரியில இருக்கிற ஹிந்து பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தோனேஷியாவோட ஹிந்து பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2%. அந்த 2%ஐயுமே அவங்க ரெகக்னைஸ் பண்ணி அவங்க கரன்சியில அதுக்கான வேல்யூ தராங்க. சரி, இப்படி ஹிந்து காட்ஸ்க்கும் அவங்க காட்ஸ்க்கும் வேல்யூ தர இந்த இந்தோனேஷியன் கண்ட்ரியோட கரன்சி இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா முகிலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம ரூபி கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு இந்தியன் ரூபி வேல்யூ டாலருக்கு அகைன்ஸ்டா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 82.29 இந்தியன் ரூபி ஃபார் $1. இன்னைக்கு ரேட்ல இதே இந்தோனேஷியன் ரூபியை நம்ம இந்தியன் ரூபி கூட கம்பேர் பண்ணா ஒரு இந்தியன் ரூபிக்கு நமக்கு 190 இந்தோனேஷியன் ரூபியா கிடைக்கும். அதாவது 189 அப்ராக்சிமேட்லி, 190 அப்ராக்சிமேட்லி, 189 எக்ஸாக்ட்லி. சரி, என்ன முகிலன் 190 வந்து அவங்களோட கரன்சி வந்துருச்சு, அவங்க வந்து எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கண்ட்ரியா அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்கள எக்ஸாம்பிளா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸை பேசிக்கலி நம்ம அவங்களோட கரன்சியை வச்சு பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வச்சு தான் பார்க்கணும். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்க ரிலீஸ் பண்ற இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தோனேஷியாவுடைய ரேங்க் வந்து 114னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுடைய ரேங்க் 132. ஸோ இந்தியா இந்தோனேஷியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த லிஸ்ட்ல புவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தோனேஷியா இந்தியாவை விட ஃபார் பெட்டரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு சொல்றாரு. ஸோ உங்களுடைய கருத்து இந்த இடத்துல என்னன்னு எனக்கு நீங்க தெரிவிங்க. உங்களுடைய கருத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகணும், அந்த கண்ட்ரியோட கரன்சி இம்ப்ரூவ் ஆகணும், அந்த கண்ட்ரியோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ரேங்க் பெட்டர் ஆகணும்னா கரன்சில நம்மளால இந்த மாதிரி காட் இமேஜஸ் போடுறது பெட்டரா, இல்ல கவர்மெண்ட் வந்து கீ ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணுமா? அதாவது இந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ஸ், பில்டிங்ஸ், ஏர்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட், அதாவது ஹியூமன்ஸ்க்கு ஸ்கில் பண்றது, அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்ட்ரி கான்சென்ட்ரேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ட்ரியோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் டெவலப் ஆகும், அந்த கண்ட்ரியும் டெவலப் ஆகும்னு உங்களுக்கு தோணுதா? இதை நீங்க என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். உங்க கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப 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 ஆவலா இருக்கேன். மற்றபடி இந்த அனாலிசிஸோட எண்டுக்கு இப்போ நாம வந்துட்டோங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா? அந்த கேள்விக்கு மறுபடியும் நம்ம வருவோம். NGLV அப்படின்னா என்ன? NG stands for option A next generation, Nexus Gamma, necessary guidelines, new generation. இதுதான் கேள்வி. சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் பி நோ. ஆப்ஷன் பி தப்பு. ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PSLV இருக்குல்ல, இந்தியாவுடைய PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், இந்த போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிளை நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லி இந்தியாவுடைய இஸ்ரோவுடைய சேர்மனான டாக்டர் சோம்நாத் இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள் வந்துருச்சுன்னா நம்மளுடைய PSLV அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். சின்ன சின்ன சேட்டலைட்ஸ் எல்லாம் NGLV-8 லான்ச் பண்ணிடும். ஸோ அது இந்தியாவுக்கு ஒரு மிகவும் பெரிய ஃபியூவல் சேவிங், அட் த சேம் டைம் எக்கனாமிக்கலி வயபிள் ஆப்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோட இந்த அனாலிசிஸோட எண்டுக்கு இப்போ நாம வந்துட்டோங்க. ஆஸ் யூஷுவல் கீப் லேர்னிங், ஸ்டே பிளஸ்ட் அண்ட் பை பாய்.